எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் முழுமையா வெளியில வந்த பிறகு ஆடியோ, வீடியோ, இமெயில்னு பல ஆதாரங்கள் உலகம் முழுசும் புயலை கிளப்பிட்டு இருக்கு. இந்தியால மட்டும் இல்லைங்க, வளைகுடா நாடுகள்ல ஒரு மிகப்பெரிய அதிருப்தி, ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அது என்னன்னா, அவங்க உணர்வுகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அங்க ஒரு பெண் தொழிலதிபர் இருக்காங்க. அவங்க பேரு அசீசா அல் அஹ்மதி. அவங்க என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க? முஸ்லிம்கள் மிகவும் புனிதமாக மதிக்கக்கூடிய கிஸ்வா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு துணி, இத ஒரு 3 பகுதிகளாக பிரித்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த எப்ஸ்டீனுக்கு ஒரு கலை படைப்பு அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. ஏன் அவங்க கலைப்படைப்புன்ற பெயர்ல அந்த துணியை அவருக்கு அனுப்புனாங்க? அவங்களுக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு? இது ஒரு புயலையே கிளப்பி இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். வாங்க அது என்னன்னு. மக்காவில் உள்ள காபா மீது போர்த்தப்பட்டிருக்கும் கருப்பு துணிக்கு பெயர்தான் கிஸ்வா. தங்க வெள்ளி இழைகளால் நெய்யப்பட்ட இந்த துணி ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக மாற்றப்படும். 10 மில்லியன் முஸ்லிம் மக்களால் தொடப்பட்ட அந்த பழைய கிஸ்வா துணியை துண்டுகளாக்கி சவுதி அரேபிய அரசாங்கம் முக்கிய நபர்களுக்கு பரிசாக அளிக்கும். சரி, இதற்கும் அசீசா அல் அஹ்மதிக்கும் என்ன சம்பந்தம்? அப்படிப்பட்ட துணியைத்தான் எப்ஸ்டீனுக்கு பரிசாக அனுப்பியிருக்கிறார் அசீசா. இவங்க ஒரு தொழிலதிபர், அதையும் தாண்டி அரசாங்கத்தோட ஆலோசகர். ஆனா அவங்க ஏன் கிஸ்வா துணியை எப்ஸ்டீனுக்கு அனுப்புனாங்க? அவங்க இந்த சர்ச்சையில் சிக்கியதற்கு முக்கியமான காரணம் இருக்கு. அதாவது ஷரியா அப்படின்னு ஒரு டிஜிட்டல் கரன்சியை உருவாக்கக்கூடிய எண்ணத்தை அவங்களுக்கு எப்ஸ்டீன் மூலமா யாரோ விதிச்சிருக்காங்க. எண்ணெய் வளம் இருக்கிற வளைகுடா நாடுகளை நம்பிதான் அமெரிக்கா பெட்ரோ டாலர் அப்படின்னு மிதப்புல இருக்கு. அப்படி சரியான ஒரு கரன்சி உருவானா டாலர் மதிப்பு சரிய தொடங்கிடும். அமெரிக்கா பிக் பாஸாவே இருக்கணும்னா இப்படியெல்லாம் அரசியல் செய்ய வேண்டியிருக்கு.